ஒரு ஊரில் விறகு வெட்டி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் மரங்களை வெட்டுவதற்காக தினமும் காட்டிற்குச் செல்வார். காலை முதல் மாலை வரை அங்கிருக்கும் மரங்களை வெட்டுவார். வெட்டிய மரங்களையெல்லாம் ஒன்றாகச் சேர்த்து கட்டி அவரே அவற்றை சுமந்து செல்வார். அவற்றை சந்தையில் விற்பார். அதில் கிடைக்கும் பணத்தைக் கொண்டு வாழ்க்கை நடத்தி வந்தார். ஒரு நாள் அவர் வழக்கம் போல விறகு வெட்டுவதற்காக காட்டிற்குச் சென்றார். அவர் விறகு வெட்டச் செல்லும் காட்டில் நதியும் இருந்தது. நதிக்கு அருகில் இருந்த ஒரு மரத்தை வெட்டத் தொடங்கினார். அப்பொழுது அவரது கோடாரி தவறுதலாக கையிலிருந்து வழுக்கி நதிக்குள் விழுந்தது. இதனால் அவர் கவலையுடன் ஒரு மரத்தின் கீழே அமர்ந்து அழத் தொடங்கினார். அப்பொழுது அந்த நதிக்குள் இருந்து ஒரு தேவதை வெளியே வந்தாள். அழுது கொண்டிருந்த விறகு வெட்டியை கண்டவுடன் அவனருகில் சென்று பேசினாள். ஏன் அழுகிறீர்கள்? என்னிடம் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நான் ஒரு விறகு வெட்டி நதிக்கு அருகில் இருக்கும் மரத்தை வெட்டிக் கொண்டிருந்த போது எனது கோடாரி தவறுதலாக நதியில் விழுந்து விட்டது. கோடாரி இல்லாமல் நான் இனி என்ன செய்வேன்? தேவதை ஆற்றுக்குள் சென்று ஒரு வெள்ளி கோடாரியை எடுத்து வந்தது. இதுதானே உங்களின் கோடாரி? எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை, இது வெள்ளி கோடாரி. எனது கோடாரி இரும்பினால் ஆனது. இதைக் கேட்ட தேவதை மீண்டும் ஆற்றுக்குள் சென்று தங்கக் கோடாரி ஒன்றை எடுத்துக் கொண்டு வந்தது. இதுதானே உங்களின் கோடாரி? எடுத்துக் கொள்ளுங்கள். இதுவும் இல்லை, இது தங்கக் கோடாரி. எனது கோடாரி இரும்பினால் ஆனது. இதைக் கேட்ட தேவதை மீண்டும் ஆற்றுக்குள் சென்று விறகு வெட்டியின் இரும்புக் கோடாரியை எடுத்துக் கொண்டு வந்தது. இதுதானே உங்களின் கோடாரி? எடுத்துக் கொள்ளுங்கள். ஆம், இதுதான். உங்களின் உதவிக்கு மிக்க நன்றி. விறகு வெட்டி மகிழ்ச்சியுடன் கோடாரியை பெற்றுக் கொண்டான். விறகு வெட்டியின் நேர்மையை பார்த்து மகிழ்ச்சியடைந்த தேவதை வெள்ளி கோடாரியையும் தங்கக் கோடாரியையும் பரிசாக அளித்தது. விறகு வெட்டி 3 கோடாரிகளையும் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து சென்றான். நேர்மை உயர்வு தரும்.